கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம், கடவுளோடு பிரயாணிக்கிறோம், கடவுளோடு பேசுகிறோம். ஆனாலும் சில விண்ணப்பங்களுக்கு பதில் வர மிகவும் தாமதமாகும். ஏன் என்று நமக்கே தெரியாது. பல நேரங்களில் நமக்கு குழப்பங்களும் ஒரு வெறுமையும் கடவுளை குறித்த ஒரு பற்றுதல் இல்லாத தன்மையும் நமக்கு ஏற்படக்கூடும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட இயேசு மகாராஜா கெத்செமனி தோட்டத்திலே கடைசி இரத்த வியர்வை வியர்த்து ஜெபிக்கும் நேரத்திலே அவருடைய சீடர்களுக்கு 3 சீடர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு சோதனை கொடுப்பதற்காகவே சாத்தான் நம்மை எப்படி விழுங்கலாம் என்று சிங்கத்தை போல காத்திருக்கின்றான். அப்படியான சோதனையை கொடுக்க வல்லவன் நம்மை நெருங்கும் நேரத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரே ஒரு கேடயம் நம்முடைய ஜெபம் மாத்திரமே. நாம் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்க வேண்டும், உற்சாகமானதாக இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இப்போ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால் வெறும் தூக்கத்திலிருந்து எழுந்து நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல. நாம் ஜெபிக்கும் நேரத்திலே முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய முழு கவனமும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்க வேண்டும். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நமக்குள் பேசுவதை நாம் உணர முடியும். அப்பொழுதுதான் சாத்தானானவன் ஏதாவது ஒரு சோதனையை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறானா, அந்த சோதனையை நான் ஜெயிக்க, அதை நான் மேற்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை ஆவியானவர் வழியாக இயேசு மகாராஜா பேசும் பொழுது நமக்கு அது கேட்கும், நமக்கு அது புரியும். வார்த்தைகள் மூலமாகவும் கடவுள் பேசுவார். உள்ளத்திலே நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு பதிலை நமக்கு உணர்த்துவார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் சடங்காக மாத்திரமே இருக்கிறது. அந்த சடங்காக செய்கிற ஜெபத்திற்கு எந்த வல்லமையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் ஏறெடுக்கும் ஜெபம் எத்தனை நிமிடங்கள் என்பதை விட எவ்வளவு ஆழமாக எவ்வளவு உற்சாகமாக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறோம் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை நாம் இயேசு மகாராஜாவோடு ஆவியானவரோடு இணைந்து தந்தையை நோக்கி ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட சோதனைகளை சாத்தான் உங்களுக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு நொடி பொழுதிலே கடவுள் அந்த ஜெபத்தின் மூலமாக உங்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள் முதல் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் உற்சாகமாக ஏறெடுக்க நீங்கள் தொடங்குங்கள், முயற்சியுங்கள். கடவுள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை மிகுதியாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் உற்சாகமான ஜெபமாக, விழித்திருக்கும் ஜெபமாக அமைய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிப்போம். எல்லா சோதனையினின்றும் நாம் விடுதலை அடைவோம். ஆமென். God bless you.